அமலாக்கத்துறை வந்து டாஸ்மார்க் மேல ரெய்ட் நடத்துதுன்னா, விசாகன புடிச்சு விசாரிக்கிறது ஒண்ணு, சங்கீதாவ புடிச்சு விசாரிக்கிறது ஒண்ணு, ஜோதி சங்கர புடிச்சு விசாரிக்கிறது அது ஒரு இது. ஆனால் சம்மந்தமே இல்லாம ரத்தீஷு, ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கள்ட்டலாம் போகுதுன்னா, ஈடி சும்மா போயிடாது. ஆதாரம் இல்லாம போ முடியாது. அப்ப இவர்கள்லாம் நோக்கி போகுதுன்னா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம். இத எல்லாத்தையும் இவங்க இன்னைக்கு மறைச்சிருவாங்க. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு, சம்மட்டி அடி. நாங்க தடையுமே போட்டுட்டேன். ஆமா. நாங்கள் சொன்னோம்ல. பார்த்தீங்களா? வரம்பு மீறினாங்க. இதான் இன்னைக்கே தீர்ப்பு எழுதுவாங்க. ஆனா, நீதிமன்றம் சில வார்த்தைகள விடும். அதுவும் தீர்ப்பும் ஒன்றாகாது. சில வார்த்தைகள சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இது குடுன்றாங்க. தடை விதி இனிமேல் விசாரிக்கக் கூடாதுன்னு சொல்லலையே. இடைக்கால தடை. நீ கொண்டு வா. உன் எல்லாத்தையும் கொண்டு வா. நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்றேன்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க சில கமெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த கமெண்ட்ஸ தூக்கிட்டு வந்துட்டு இவங்க வெற்றி, வெற்றின்னா அதெல்லாம் எனக்கு என்ன இதுன்னா, ஐயோ! இவங்கலாம் என்ன சும்மாவே ஆடுவாங்க. இதுக்கு என்ன ஆட்டம் ஆடப் போறாங்களோன்ற மாரி தான் எனக்கு தோணுது.